நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பிஹேவியரும் நான் நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நான் நினச்ச மாதிரி சாப்பிடணும், நான் நினச்ச மாதிரி தான் பேசணும், இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அது கல்யாணம் ஆகி பண்ணது பின்னாலே இப்படி பேசுறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய. நான் பேசுவேன், அவங்க சொந்த வீடு கட்டி வச்சு அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வீட்டை வெளியே போன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பர்சனலாக வரக்கூடிய பிரச்சனைகள், ரைட்டா? அது வந்து நீங்கள் பேசுறதுக்கு அவங்க பேசியிருக்கலாம், அவங்க பேசியிருக்கலாம். பட் இது ஜாதி எங்கேருந்து வருதுன்னு தான் கேட்குறேன் நான். இவ்வளவு வன்மமான ஒரு மனநிலை இருக்க ஒருத்தர் வேற ஏதாவது எது கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். உங்களால் இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கூட ஏற்றுக்க முடியாத ஒரு ஆள் ஏன் நீங்கள் வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணுறீங்க? உங்கள் ஜாதியில் ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தானே. இப்போ அவங்க நினச்சா யோசிச்சு பாருங்களேன். நான் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க வீட்டில் வேற ஜாதி கல்யாணம் பண்ணால் கூட ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டி கொடுத்து அங்கே அவங்க உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வேளை உங்கள் மனைவியோ இல்லை மனைவி சேர்ந்த ஒருத்தவங்க யாரோ உங்கள் ஆளுங்கன்னு சொல்லி உங்கள் ஆளுங்களை வெறும்பைய சும்மா தானே வந்தேன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? இப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டு சைடில் நீங்கள் சொல்கிற உங்கள் ஆளுங்கிட்டேருந்து எதுவுமே வரல, 10 பைசா வரல, கல்யாணத்துக்கு சீர்லேருந்து எதுவுமே வரல. அப்போவே நமக்கு மீசையை மிரிக்கிட்டு இவ்வளோ வீரம் வருது. அப்போ எல்லாம் செஞ்சுருந்தா நமக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போனோமே. சரி சார், திருத்திக்கிறேன் சார். நீங்கள் பண்ண மாட்டேன் சார். எனக்கு நீங்கள் பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டில் தெரியும் எவ்வளோ திருத்திப்பீங்கன்னு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 10 வருஷம். 10 வருஷம். 10 வருஷத்தில் ரொம்ப ஈஸியாக உங்கள் ஒய்ஃபும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பேசிக்கான நாகரிகம் என்ன? அடுத்தவங்க மனசு காயப்படாமல் இருக்கிறதுங்கிறது. இவ்வளோ தூரத்துக்கு காயப்படுத்தின பின்னால் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். சரி, இப்போ உங்கள் குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்கள் ஆளுங்களா அவங்க ஆளுங்களா? சார், பெரிய பொண்ணு வந்து அவங்க அக்கா மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அது வந்து எங்கள் கம்யூனிட்டி ஆட்கள் அப்படியே உரிச்சு வச்சுருக்கு. சின்ன பொண்ணு வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அது அப்படியே ஒரு அழுதா கூட உனைய மாதிரி அழுகுது பாரு, ஒரு சின்ன கத்துனா கூட உனைய மாதிரியே கத்துது பாரு, உங்கள் ஆளுக்க மாதிரியே இருக்கு பாரு. இது வேற அது வேற. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சார் தெரியும்? இப்போ தெரியுதா நான் ஏன் உங்கள் வீட்டில் இருக்க 2 பிள்ளைகளில் யார் உங்கள் ஜாதின்னு கேட்டேங்க. அவருக்கு தெரியுதா? அப்போ எனக்கு தெரியும் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் கேட்டேன். இப்போ உங்கள் குழந்தைங்கள 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை உங்களை மாதிரி இருந்தால் அது வந்து உங்கள் ஜாதி, அவங்கள மாதிரி இருந்தால் அவங்க ஜாதியா? அந்த ஜாதிங்கிறத இப்போ இந்த 1 மாதமாக தான் சார் ரொம்ப பேசுகிறாரு. அவங்க அக்கா காது ஊற்று வச்சதுலேருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணால்தான் எங்கள் அக்கா காது ஊற்றுக்கு என்னை கூப்பிடலை, காது ஊற்றுக்கு என் பேர் போடலை, என் வீட்டில் என்னை மதிக்கலை, உன் வீட்டில் மதிச்ச அம்மஞ்சலி இப்போ சொன்னேன் சார். எனக்கு நான் அப்போலேருந்து இப்போ நான் தான் சார் கஷ்டப்படுறேன். அவருக்கு முடியாது, பேக் பெயின் இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, போய் ஒரு போய் கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன எதுவும் இல்லையா? உங்கள் அப்பா என்ன சொந்தமாக வீடு கட்டி வச்சுருக்காரு, இடம் கட்டி வச்சுருந்தாரு, இருந்தால் உங்கள் அத்தைமைங்க யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, இவரை ஏன் கல்யாணம் பண்ண, இவனை கல்யாணம் பண்ணால் நீனு கொரியர் பேக் போட்டு தர்ற அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் நான் எதையுமே நான் ஒரு அசிங்கமாக பார்த்ததே கிடையாது சார். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இவங்க அப்பா சொல்லியிருக்காரு, உனைய மாதிரியே அந்த பிள்ளையும் பேக் போட்டு தெரியுது, என்னைய பார்க்குறாங்க, அசிங்கம் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் சார். ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ வெட்டி வீராப்பு இவ்வளோ பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிற அவங்க அடுத்த ஜாதி தானே, அவங்க கட்டி கொடுத்த வீடு தானே, அவங்க கட்டின பிள்ளை அவங்க வீட்டு பிள்ளை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே வீரமான ஆளுந்து என்ன பண்ணியிருக்கணும்? உன் ஆளுங்க கட்டின வீட்டில் நான் எப்படி இருக்கிறதுன்னு போயிருக்கணுமா இல்லையா? இல்லை வேறு வாடகைக்காக வீருக்கு போயிருக்கணுமா இல்லையா? அவங்க வீட்டிலே கூச்ச நச்சமே இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க, அவங்க வீட்டிலே கூச்ச நச்சமாக இருந்துக்கிட்டு அவங்க வீட்டிலே இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. என்ன தைரியத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ மோசமாக பேசுகிறத உங்கள் மாமனாரோ மாமியார் வீட்டிலே எதை கேட்டு இப்படி இவ்வளோ பேசுகிறீங்க, உன் வீட்டில் என்ன கொண்டு வந்த, எங்கள் வீட்டில் தானே இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டால் மூஞ்ச கொண்டு எங்கே வைப்பீங்க? பர்சனல் ஸ்பேஸ் இல்லாதனால நான் இந்த சிரமத்தை சந்தித்தேன், ஆனால் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். மேரேஜ் ஆகி எங்களுக்கு 6 months ஆகுது. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் நான் பிஜியில் அந்த மாதிரி தான் இருந்து ஒர்க் பண்ணேன், படித்தேன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் அதிகமாக என்னோடய டைமை எப்படி ஸ்பெண்ட் ஆகும்னா சீரீஸ் பார்க்குறது, இல்லை ஏதாவது மோஸ்ட்லி சீரீஸ், ஏதாவது த்ரில்லர் சீரீஸு, கொரியன் சீரீஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்த்து தான் டைம் ஸ்பெண்ட் ஆகும். எனக்கு மொபைல் தான் வந்து என்னென்னமோ கையில் இருந்து எனக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து அவங்க டிவிலே பார்த்து, ஹஸ்பண்ட் டிவிலே பார்த்து பழகியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு இந்த சீரீஸில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு கிரிக்கெட் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் நான் கிரிக்கெட்டே பார்த்ததே கிடையாது, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 6 months-ஆக வந்து ஃபுல்லாக வந்து அவங்க கூட சேர்ந்து உட்காந்து நான் கிரிக்கெட் பார்க்க பழகிட்டேன். நாங்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சென்னையில் இருந்தாங்க. இப்போ மேரேஜ் ஆகி நாங்கள் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களால கிரிக்கெட் விளையாட முடியலன்ற ஒரு இது வந்து ரொம்ப அவங்கள ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தது. சரி, ஓகே, நீங்கள் அதெல்லாம் சஃபர் ஆகுறீங்க,
பண்ணுவீங்கன்னு சொல்லி நானே வந்து தேடி அதை டீமெல்லாம் செக் பண்ணி நீங்கள் இதை போங்க கண்டினியூஸாக சாட்டர்டே சண்டே எப்போ நீங்கள் உங்களுக்கு போகணுன்னாலும் போங்க அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனாலும் வந்து அவங்களுக்கு எல்லா மேட்சும் நான் கூட இருந்து அவங்க கூட உட்காந்து பட் இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப சின்ன சின்னதா இருக்குமா. நான் கூட நீங்களோட பெரிய ஆசைகள் ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த ஆசைகளை தடுத்ததுனால அப்படின்னு சொன்னா ஓகே. இல்லை அவங்க மேட்ச் பார்க்குறதோட இல்லாமல் நானும் அவங்க கூட அவங்க மேட்ச்சுக்கு போகிறப்ப நானும் கூட வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஏரியா அது. தனித்தனி ஸ்பேஸாக இருக்கக்கூடாது சார். இப்போ மேரேஜ் ஆகிறது லைஃப் பார்ட்னர் சார். ஸோ லைஃப் பார்ட்னர்னா எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் சார். ஸோ ஹாபீஸ்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். இப்போ அவங்க வீட்டிலேயே என்ன கேட்குறாங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ வந்து அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே மாற்றி கொண்டு வருவேன்னு பார்த்தா ஆக்சுவலாக பேசிக்காக நீங்கள் என்ன ட்ரை பண்ணி தெரியுமா, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு உங்களை மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களை மாதிரி ஒரு ஜெராக்ஸ் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வந்து வரவே செய்யாது. அப்படி பண்ணாலும் அது கல்யாணமும் கிடையாது. ஒரு கல்யாணத்தில் ரெண்டு இண்டிவிஜுவல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க ஸ்பேஸில் வாழ்றதான் பார்க்கறது தவிர உங்கள் விருப்பம் அவங்க மேலே திணிக்கவே முடியாது, திணிக்கவும் கூடாது. நீங்கள் யூனிஃபார்மிட்டி அழகுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் யூனிஃபார்மாக அவங்க இருந்துட்டா சரின்னு. அது யூனிஃபார்மிட்டி கிடையாது, அது அழகு கிடையாது. இப்படி எங்கே இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் போக 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 அப்புறம் தான் தெரியும் நம்ம வச்சிருக்க தாட் ப்ராசஸ் எவ்வளவு தப்பான தாட் ப்ராசஸ்ன்னு. ஒரு தரப்பில் பர்சனல் ஸ்பேஸ் வேணும் கணவன் மனைவிக்கு இடையேன்னு சொல்லக்கூடியவங்க, இன்னொரு பக்கத்தில் பர்சனல் ஸ்பேஸ் கணவன் மனைவிக்குள்ளே வேண்டாம் என சொல்பவங்க. இந்த நிகழ்வில் நம்மோட சிறப்பு விருந்தினர் நடிகர் திரு இளவரசர் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சார் பேசிக்காக என்னன்னா, நீங்கள் என்ன ஷோ பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம். முன்ன வந்து இந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ப்ராப்ளம் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த கான்செப்ட்லாம் இருந்திருக்காது. இப்போ அந்த கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ முன்ன இருந்த திருமண முறை எப்படி இருந்தது, இப்போ இந்த பர்சனல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்குற இந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை தம்பி ரொம்ப ஹாட்டாக சுட சுட செய்தி வாய்ச்சா இருப்பார். வரும்போது அவர் தான் விவாத பொருளாக இருப்பார்னு நினைக்கிறேன். எங்கள் காலத்தில் வெறும் தாம்பத்தியத்தில் மாத்திரம்தான் ஸ்பேஸ் இல்லை, நிறையா விஷயங்களில் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல 1ஆம் டிஸ்டன்ஸ்னு ஒன்று ஃபிசிக்கலாக ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து பழகும்போது அப்பா பையனுக்கு இருக்குது, அம்மா மகளுக்கு இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்கள தனித்துவமாக தான் வச்சுக்கிறோம். ஆனால் தாம்பத்தியம்னு வரும்போது அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி மாறுது. இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃப் என்னைய மாதிரியே இருக்கணுன்றார். அதில் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்கிறார். ஆனால் இன்னொருத்தரோட ஸ்பேஸில் அவருக்கு உள்ளே நுழையிறாரு அப்படிங்கிறத அவர் அவேராக இல்லாமல் இருக்கார். தம்பி நீங்கள் 90யா பிறந்தது? 90s கிட்டாங்க கேட்குறாங்க. 90. ரைட். இது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஐ ரெஸ்பெக்ட் யூமா. யுவர் ரொம்ப பேஷன்ஸாக நீங்கள் வந்து அவரை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு எனிமிட்டி இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. தேங்க்யூ சார். இதுதான் வந்து ரொம்ப தேவைப்படுது. அவருக்கு தெரியல, நிறைய பெண்களோட பழகல் நினைக்கிறேன். உங்களுக்கு க்ரஷ் எல்லாம் இல்லையா தம்பி? சைட் அடிச்சது இல்லையா? இல்லை சார், அரேஞ்ச் பழகணுமே. பண்ணி நிறைய பெண்கள்கிட்ட பழகுனா ஸ்பேஸோட வேல்யூ புரிஞ்சிரும்பா. இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதான் சார், லைக் நிறைய லவ் மேரேஜ் பண்ணுற கப்பல்ஸ்லாம் பார்த்துருப்பேன் சார். ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. அது வேற தம்பி, அது முன்னுதாரணம். நீங்கள் அதான் சார், அதனால நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல எல்லாமே லைக் சேர்ந்து பண்ணணுங்கிற ஒரு ட்ரீம் வந்து எனக்கு அதிகமாக வந்து. உனக்கு கல்யாண லைஃப் தான் புரியலன்னா இவர் சொல்றது உனக்கு புரியலடா. இல்லை, நிறைய பெண்களோட பழகுனா அது வேல்யூ புரியும். அந்த பிஹேவியர் வந்து நமக்கு வேற ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஆப்போசிட் ஜெண்டரோட பழகும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம அடாப்ட் ஆகி அந்த நட்பை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு தன்மை வரும்ல. அது வந்து உங்களுக்கு தம்பத்திய வாழ்க்கையில் ஒரு கணவராக உங்கள் மனைவிட்ட பயன்படுமே. அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். இனிமேல் போய் லவ் பண்ணிடுறாங்க, சிக்கல் பண்ண வர மாட்டேன் சார்.